இதுவரையில் எத்தனையோ கேரக்டர் பண்ணியிருக்காரு அருண் விஜய். இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய நடிப்பு பிரளயத்தை ஏற்படுத்தியிருக்காரு அருண் விஜய். அதில் எந்த சந்தேகமே இல்லை. இந்த படம் பாலாவுக்கு பேர் வரும். தயாரிப்பாளருக்கு அவர் போட்ட முதலீடு வருமாங்கிறது தயாரிப்பாளர் சொன்னால் தான் தெரியும். பாலா எடுத்த படங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா காதல் பைத்தியம், அதேமாரி அடுத்த படத்தில் பார்த்தீங்கன்னா கஞ்சா பைத்தியம், அந்த மாதிரி அதேமாதிரி பிச்சைக்காரங்களை வச்சு பணம் சம்பாதிக்கிற ஒரு கொடூரமான கடவுள். ஆமாம், அது அந்த மொட்டராயன் அந்த கேரக்டர் பண்ணுவார். கோயிலுக்கு போகிற இடங்களில் பிச்சை எடுக்கிறதுக்கு ஆட்களை வைக்கிறது, இந்த மாதிரி ஒரு அழுக்கான நாம் பார்க்க ஒரு வாமிட் வர்ற மாதிரியான சென்சேஷன் உள்ள விஷயங்களை சொல்லுவார் பாலா. இதுலேயும் அது அப்படி தான் சொல்லியிருக்கிறது. இளையராஜா அவர் சினிமா இருக்கிற வரைக்கும், டெலிவிஷன் இருக்கிற வரைக்கும் இருப்பார். ஆனால் பாலா அப்படின்றால் இல்லை. ஏன்னா இளையராஜாவால் வாழ்ந்த தயாரிப்பாளர் அதிகம், பாலாவால் அழிந்த தயாரிப்பாளர்கள் அதிகம். ரஜினிகாந்தாவே காட்டினார். பழைய படங்கள்லேருந்து சில ஜிக்ஜா காட்சிகளை வச்சு அதை வெற்றி பெற்றார். அப்படி ஒரு பேட்டன் கார்த்திக் சுப்புராஜ். சுஜாதா மாதிரி எழுத்தாளர் அல்ல, இவர் இயக்குனர். அதனால் சுஜாதா மாதிரி ஒரு நல்ல ஆள் அவருக்கு கிடச்சாச்சுன்னா அவர் நல்லா இருப்பார், நல்ல படங்களை கொடுப்பார் சங்கர். இந்த படம் 450 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்குன்றாங்க. ஆனால் அந்தளவுக்கு வசூலாகுமான்னு தெரியல. ஒரே ஹம்பக் காட்சிகள். அதாவது லாஜிக் இல்லாமல் படம் எடுக்கலாம், லாஜிக்கே இல்லாமல் மீறி படம் எடுத்திருக்காரு சங்கர். ஆனால் தெளிவாக சொல்லியிருந்தேன், கம்பக்கெலாம் கிடையாது. சங்கர் என்ற பெயர் கொஞ்சம் கொஞ்சமாக சரிவை சந்திச்சுக்கிட்டு இருக்கு. வணக்கம் சார். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். வணங்கான் திரைப்படம் வெளிவந்திருக்கு. ரொம்ப பலத்த எதிர்பார்ப்புகளுக்கிடையே ரிலீஸ் ஆகிருக்கு இந்த படம். இந்த திரைப்படம் ரசிகர்களிடம் ஒரு நல்ல வரவேற்பு பெற்றிருக்கா சார்? வழக்கமான படம் தான். அதாவது இந்த படத்தில் அவர் புதுசாக எந்த கேரக்டர்னு சொல்லலை. பிதாமகனில் விக்ரம் நடித்த கேரக்டர் தான் இதில் இவர் பண்ணியிருக்காரு. என்ன அவர் அதில் கொஞ்சம் பேசுவார், இதில் கொஞ்சம் பேச மாட்டார். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரையில் எத்தனையோ கேரக்டர் பண்ணியிருக்காரு அருண் விஜய். இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய நடிப்பு பிரளயத்தை ஏற்படுத்தியிருக்காரு அருண் விஜய். அதில் எந்த சந்தேகமே இல்லை. அந்த வாய்ப்பை கொடுத்த பாலாவுக்கு என்றைக்குமே அருண் விஜய் நன்றி கடன்பட்டவர். ஆனால் படம் ரொம்ப ரத்தமும் சதையுமாக இருக்குது. சில அதாவது நான் சொல்ல விரும்பலை, நான் என் வாயிலிருந்து சொல்ல விரும்பாத சில விஷயங்கள்லாம் அதில் பண்ணியிருக்காரு பாலா. இந்த அளவுக்கு வேணுமா அப்படின்னு என்னுடைய கேள்வி. அதாவது அவருடைய அன்றாட செய்தியில் வச்சு சில பாலியல் பலாத்காரங்கள் விஷயங்களை சொல்லியிருக்காரு. அது நல்லா இருக்குது. ஆனால் ஒரு படம் என்பது பொழுதுபோக்கு விஷயங்களை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும். அதாவது கசப்பு மாத்திரையே இனிப்பு முலாம் பூசப்பட்ட விஷயமாக நம்ம சொல்லணும். கேப்சூல்லாம் அப்படி தான் இருக்கும். அந்த சூழ்நிலையில் இவர் ராம சொன்னதுனால கொஞ்சம் பெண்கள் கொஞ்சம் அசியப்படுவாங்க. குடும்ப பெண்கள் குடும்பத்தோட போகிற படமாக இருக்குதான்னா அது இல்லை. அதாவது இந்த படம் பாலாவுக்கு பேர் வரும். தயாரிப்பாளருக்கு அவர் போட்ட முதலீடு வருமாங்கிறது தயாரிப்பாளர் சொன்னால் தான் தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அருவருப்பாகவும் ஆபாசமாகவும் இருக்குங்கிறதான் என்னுடைய கருத்து. பெரிய அளவில் போகாது. காட்சிப்படுத்தப்பட்ட விதம் கொஞ்சம் கொடூரமாக இருக்கு அப்படிங்க. ஆமாம், அதான் வன்மம் அதிகம். ஏற்கனவே அவர் வன்மம் தான். அதாவது அவர் பாலா எடுத்த படங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா காதல் பைத்தியம், அதேமாரி அடுத்த படத்தில் பார்த்தீங்கன்னா கஞ்சா பைத்தியம், அந்த மாதிரி அதேமாதிரி பிச்சைக்காரங்களை வச்சு பணம் சம்பாதிக்கிற ஒரு கொடூரமான கடவுள். ஆமாம், அது அந்த மொட்டராயன் அந்த கேரக்டர் பண்ணுவார். அதாவது கோயிலுக்கு போகிற இடங்களில் பிச்சை எடுக்கிறதுக்கு ஆட்களை வைக்கிறது, இந்த மாதிரி ஒரு அழுக்கான நாம் பார்க்க ஒரு வாமிட் வர்ற மாதிரியான சென்சேஷன் உள்ள விஷயங்களை சொல்லுவார் பாலா. இதுலேயும் அது அப்படி தான் சொல்லியிருக்கிறது. என்ன அவர் மீண்டுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் பாலா படம்னா இப்படி தான் இருக்குன்னு அவர் சொல்கிறாரு. அதனால் இப்படி தான் அது இருக்கும். 7 வருஷத்துக்கு அப்புறம் வர்றாரு. ஆனால் 7 வருஷத்துக்கு முன்னால் உள்ள படம் நாச்சியார் படம் ரொம்ப டீசெண்டாக இருந்துச்சு. அவர் எழுதி இயக்கிய படங்களே நாச்சியார் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். நாச்சியாருக்கு அப்புறம் மறுபடியும் அதே ரிவர்ஸ் கியர் போட்டு பாலா பழைய சேடிஸ்ட் பாலாவாக மாறிட்டார். இடையில வர்மாலாம் ரீமேக் பண்ணி எடுத்திருந்தார். ஐயா, அந்த படம் ரிலீஸே ஆகலையே. அது விக்ரம் தன்னுடைய மகனுக்காக
ஒரு நன்றி கடனுக்காக பாலாவை இயக்க வச்சார். அந்த படத்தை ஆரம்பத்திலே எனக்கு நான் இது டைரக்ட் பண்ண விரும்பலை, நான் வந்து டப்பிங் டைரக்டர் இல்லைன்னு சொன்னார். இல்லை இல்லை நீங்கள் தான் செய்யணும்னு செஞ்சார். அந்த படத்தை பார்த்த உடனே தயாரிப்பாளரும் சரி மற்றவர்களும் சரி இது படம் ஓடாதுன்னு அப்படியே கிடப்பில் போட்டாங்க. நஷ்டம், டோட்டல் வேஸ்ட். அதுக்கப்புறம் அந்த தெலுங்கு படத்தினுடைய அசோசியேட் டைரக்டரை வச்சு படம் எடுத்தார். அந்த இதுவும் படம் ஓடலை, 2 நாள் தான் ஓடிச்சு. அதனால் அந்த ஆதித்ய வர்மாவும் அவுட்டு, தெலுங்கில் வந்த படமும் அவுட். சமீபத்தில் இயக்குனர் மிஷ்கின் அவர்கள் வந்து வணங்கான் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் பேசும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். சினிமா இருக்கும் வரை இளையராஜா எப்படி வாழ்ந்து கொண்டே இருப்பாரோ, அவர் இருந்துகிட்டே இருப்பாரோ, அதே மாதிரி பாலாவும் இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு கலைஞன் தான் பாலா. இளையராஜா பாலாலாம் வந்து எப்போவுமே வந்து காலம் கடந்து வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, பாலாவையும் இளையராஜாவும் ஒப்பிடக்கூடாது. ஏன்னா பாலா வந்து அருவருப்பான படங்களுக்கு சொந்தக்காரர், இளையராஜா அப்படி இல்லை. இல்லை, பாலா யதார்த்தத்தை தான் பிரதிபலிக்கிறாரு அப்படிங்கிற நிறைய விமர்சனங்கள் முன் வைக்கப்படுது. யதார்த்தம்னா அதாவது நாம் சில விஷயங்களை நம்ம இப்போ குடும்பத்தில் பேச மாட்டோம், அந்த விஷயங்களை படமாக எடுத்த எப்படி, அதுதான் மற்றபடி இளையராஜா வந்து அவர் வந்து சினிமா இருக்கிற வரைக்கும், டெலிவிஷன் இருக்கிற வரைக்கும் இருப்பார். ஆனால் பாலா அப்படின்றால் இல்லை. ஏன்னா இளையராஜாவால் வாழ்ந்த தயாரிப்பாளர்கள் அதிகம், பாலாவால் அழிந்த தயாரிப்பாளர்கள் அதிகம். புரியுதா? ஓ, நீங்கள் 2 எக்ஸ்ட்ரீமாக பார்க்குறீங்களா? ஆமாம். அவர் நீங்கள் சேதுன்னு ஒரு படம் உச்சக்கட்டத்துக்கு கொண்டு போச்சு, அந்த படம் தயாரிப்பாளர் இப்போ தெருவில் நின்றுருக்காரு. அதேமாதிரி அவரை வச்சு லாபம் அடைந்த தயாரிப்பாளர் ரொம்ப 1-2 பேர் தான் இருக்கும், மீதியெல்லாம் நஷ்டம் அடைஞ்சவங்க தான் இருப்பாங்க, வெளியே சொல்லாமல் இருப்பாங்க. ஆனால் இளையராஜா அப்படி இல்லை. தாலாட்டுக்கு பாட்டு, வீரத்துக்கு பாட்டு, சோகத்துக்கு பாட்டு, சாவுக்கு பாட்டு, பூப்புரி நீராட்டு விழாவுக்கு பாட்டு அப்படின்னு எல்லா விஷயங்களையும் போட்டு யதார்த்தத்தின் உச்சத்துக்கே கொண்டு போயிட்டார் இளையராஜா. அவர் வேற, பாலா வேற, ரெண்டையும் ஒன்றாக சேர்ப்பது எனக்கு பிடிக்கல. ஏன்னா மிஷ்கினும் அப்படித்தான், குண்டை கமண்டை எதையாவது ஒன்று பேசிட்டு இது பண்ணுவார், அப்புறம் வருத்தப்படுவார், அப்புறம் வந்து அவர் படம் ஓடலம்பார். அப்புறம் உண்மையிலே அப்படி பார்க்க போனால் மிஷ்கின் என்ற ஒரு நல்ல இயக்குனருக்கு தோல்வியில் தோண்டு கொண்டிருந்த நேரத்தில் வாழ்க்கை கொடுத்தவர் பாலா. பிசாசு படம். ஆமாம், பிசாசு படம் வரலன்னா மிஷ்கின் மறுபடி பழைய தொழிலுக்கு போக வேண்டியதான். இல்லை, இப்போ ஒரு கமர்ஷியல் டைரக்டர் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக தானே இருக்கிறாரு. இல்லை, அவரும் இன்னும் அந்த அவர் தயாரித்து இயக்கிய படங்கள் வரல. அந்த நிர்வாண காட்சியில் நடிச்சதுலேயே அமலா பாலாலாம் இன்னும் படம் வரலையே. இல்லை, அது என்ன பேர்னு நடிகை, பிசாசு 2 சொல்கிறீங்களா? பிசாசு 2ல் ஒரு நடிகை ஆண்ட்ரியா, அது வந்து செக்ஸாக நடித்தது. நான் நிர்வாண காட்சியில் நடித்தேன், அந்த படம் இது வரைக்கும் வரவே இல்லை. ஏன்னா அந்த படம் வாங்குறதுக்கு ஆள் இல்லைங்கிறத வெளியே கிடைத்த தகவல். பொங்கல் ஃபெஸ்டிவல் டைமில் கேம் சேஞ்சர் திரைப்படம் வந்திருக்கு. இதை வந்து டேரக்டர் சங்கர் வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இன்னொரு பக்கம் அவருடைய மகள் அதித்தி சங்கர் வந்து நடித்த நேசிப்பாயா திரைப்படமும் வந்து வெளிவருது. இந்த இதை எப்படி பார்க்குறீங்க, இந்த காம்பினேஷன்? ஒரே நேரத்தில் அப்பா பொண்ணு 2 வெவ்வேறு படம் தெரியுமா? ஏன்னா நேசிப்பாயா இன்னும் பத்திரிகையாளர் காட்சி போடலை. அதேமாதிரி உதயநிதி மனைவி திருமதி கார்த்திகா ஸ்டாலின் நடித்த கிருத்திகா இயக்கிய காதலிக்கு நேரம் உள்ள படம் ஓடலை. அதனால் 2 படங்களை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது, நான் பார்க்கல. ஆனால் கேம் சேஞ்சரை பொறுத்த வரைக்கும் எப்படி பாக்யராஜ் இழந்த பிறகு பாரதி ராஜா சரியாக ஷைன் ஆகலை, அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அமிதாப் பச்சன் நடித்த படம் பாக்யராஜ் தான் திரைக்கதை எழுதினார். அதனால் ஒரு சில இயக்குநர்களுக்கு அவரோட இணை இயக்குநர்களாக இருந்த ஒரு வலுவான இயக்குனர் மறுபடியும் இயக்குனர் ஆகிட்டாருன்னா கஷ்டம். அந்த மாதிரி சங்கருக்கு நம்ம எழுத்தாளர் சுஜாதா, அவர் தான் திரைக்கதை வசனம் எழுதுவார். அவர் மறைந்த பிறகு அவருடைய இயக்கிய படங்களெல்லாம் சரியாக போகலை. அது காரணம் சுஜாதா மைனஸ், அதாவது டைரக்டர் மைனஸ் சுஜாதாங்கும்போது அவர் தன்னால் நிற்க முடியல. ஏன்னா அவர் கதை வசனம் எழுதக்கூடிய ஆற்றல் இருக்கிறவர் எனக்கு தெரியல. அவர் மேக்கிங்கில் கில்லாடி, ஆனால் கற்பனை திறனோட எழுதப்படுகிற கதை வசனம் அவர் சரியாக வரல. அதனால் இந்த படத்தில் கார்த்திக் ராஜாவை கதை வசனத்தாவை போட்டார். கதை அவர்கிட்டருந்து வாங்கினார், கார்த்திக் ராஜாட்டிருந்து. கார்த்திக் சுப்புராஜ் என்ன பண்ணார், கார்த்திக் சுப்புராஜ் இருந்தான், கார்த்திக் சுப்புராஜிட்டேருந்து வாங்கினார். கார்த்திக் சுப்புராஜ் என்ன பண்ணார், ஓ அப்படியான்னு சொல்லி சங்கர் படத்துலேருந்தே கதையை அவர் திருப்பி கொடுத்துட்டார். அது கண்டுபிடிக்க முடியல, என்ன அது ஏன் கதையிலேருந்து எடுத்து நீ வந்து எனக்கே கதை கொடுக்குறீன்னு அவர் கேட்கலை. சரி விட்டுட்டார்.
கார்த்திக் சுப்புராஜ்கிட்ட வந்து கிரியேஷனுங்கிறது பெரிய அளவில் கிடையாது. நீங்கள் ரஜினிகாந்த் படம் சக்ஸஸ் பண்ணாருன்னா ரஜினிகாந்தாவே காட்டினார். பழைய படங்கள்லேருந்து சில ஜிக்ஜா காட்சிகளை வச்சு அதை வெற்றி பெற்றார். அப்படி ஒரு பேட்டர்ன் கார்த்திக் சுப்புராஜ். சுஜாதா மாதிரி எழுத்தாளர் அல்ல, இவர் இயக்குனர். அதனால் சுஜாதா மாதிரி ஒரு நல்ல ஆள் அவருக்கு கிடச்சாச்சுன்னா அவர் நல்லா இருப்பார், நல்ல படங்களை கொடுப்பார் சங்கர். இந்த படம் வந்து 450 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்குன்றாங்க. ஆனால் அந்தளவுக்கு வசூலாகுமான்னு தெரியல. ஒரே ஹம்பக் காட்சிகள். அதாவது லாஜிக் இல்லாமல் படம் எடுக்கலாம், லாஜிக்கே இல்லாமல் மீறி படம் எடுத்திருக்காரு சங்கர். என்ன அதாவது குவாலிட்டி படம்னு சொல்லுவாங்க தெரியுமா, கோவப்பட்டாலும் சரி. அது மாதிரி குவாலிட்டி இல்லாத குவாலிட்டி படமாக இருக்குது கேம் சேஞ்சர். உள்ளே இருக்க முடியல, ஏண்டா வந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்காரு. அதேமாதிரி தெலுங்காரங்க சில சமயங்களில் இதை ரசிக்கலாம், தமிழ் ரசிகர்கள் இதை ரசிப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அது மட்டும் இல்லை, 75 கோடி ரூபா செலவு பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு பாடல் காட்சியே படத்தில் இல்லை. 75 கோடி நீங்கள் சொல்கிற பார்த்தா ஒரு 10 சின்ன பட்ஜெட் படமே பண்ணிடலாம் போல் இருக்கேன். அதுதான் இப்போ தயாரிப்பாளர் என்ன சொல்கிறார், தில்ராஜ் என் காசை பூரா கரியாகிட்டான் அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சிட்டார். படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாலே திட்ட ஆரம்பித்தார் தில்ராஜ். அதுதான் உண்மை. இப்போ அதே மாதிரி லைக்கா ப்ரொடக்ஷன்ஸு இந்தியன் 3 படம் எங்களுக்கு கண்ணிலே காட்ட மாட்டேங்கிறாருங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் சங்கர் தரப்பில் 65 கோடி ரூபா கொடுத்தா தான் படம் ரிலீஸ் ஆகுங்கிறாரு. அப்படி ஒரு பஞ்சாயத்து போயிட்டுருக்கு. இந்தியன் 3 பொறுத்த வரைக்கும் கமல்ஹாசன் அமெரிக்காவிலேருந்து வந்த பிறகு தான் அந்த பஞ்சாயத்து ஒரு முடிவுக்கு வந்து இந்தியன் 3 ரிலீஸ் ஆகும். இப்போ இந்தியன் 2 வந்து ஒரு தோல்வியை சந்தித்த ஒரு படமாக கடந்த ஆண்டு சங்கர் அவர்களுக்கு அமைந்தது. ஸோ அப்படி இருந்தும் கேம் சேஞ்சரில் அவர் வந்து கம்பேக் கொடுத்தாரா, இல்லை அதில் கொஞ்சம் சர்க்கிட்டார்? நான் தான் தெளிவாக சொல்கிறேன், கம்பேக்லாம் கிடையாது. சங்கர் என்ற பெயர் கொஞ்சம் கொஞ்சமாக சரிவை சந்திச்சுக்கிட்டு இருக்கு. சங்கர் படமாக ஓஹோ பிரமாதம் என்று சொன்ன வாயிலாம் இப்போ என்னையா சங்கர் படம் எடுக்காரு அப்படிங்கிற மாதிரி பேச வைத்து விட்டாரே சங்கர் என்று கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு. ப்ரொடக்ஷன் தரப்பில் வந்து கேம் சேஞ்சர் திரைப்படம் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற நேரம் வர கிட்டத்தட்ட 270 கோடி ரூபாய் வசூலிச்சிருக்கு அப்படிங்கிற ரீதியில் வந்து அவங்களுடைய ட்விட்டர் பேஜில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது 450 கோடிங்கிறது இந்த 2 நாளாக டச் பண்ணியிருக்காங்க வாய்ப்பு இருக்குது. இல்லை போக போக அதிகரிக்கணும்னா ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் வரணும். ஒரு படம் இப்போ புஷ்பா 2 2000 கோடியை கடந்திருக்குன்னு சொன்னால் எடுப்புலேயே ஒரு 3ஆவது நாளே 1000 கோடி தொட்டுட்டு யாருமே எதிர்பார்க்காத விஷயம். அப்போது போக போக வசூல் குறையுமே தவிர கூடணுன்னா ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் வரணும். ஆனால் ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் வர்றதுக்கு கேம் சேஞ்சருக்கு வாய்ப்பு இல்லை. அதனால தான் சொல்கிறேன். அதாவது 400 கோடி 450 கோடி வசூல் பண்ணால் தக்கான்னு போட்டு தலைகளாக நின்று போய் வரும். ஆனால் தில்ராஜ் எதிர்பார்க்குற லாபம் கிடைப்பது கஷ்டம். இல்லை, ராம் சரண், கியாரா அத்வானி, சங்கர் இப்படின்னு ஒரு காம்போ அமைஞ்சிருக்கு. கார்த்திக் சுப்புராஜ், இன்னும் பல டெக்னீஷியன்ஸ் உள்ளே இருந்தும் கூட அது நான் தான் சொல்லிட்டு நீங்கள் எவ்வளோ பெரிய காஸ்ட்லி ட்ரெஸ் போட்டாலும் பாடி வேணும். ஒரு ஒல்லி குச்சானுக்கு நீ எவ்வளோ தான் ட்ரெஸ்ஸு போட்டாலும் நல்லா இருக்காது. அதுக்கு தகுந்த பாடி இருந்தால் அதுக்கு தகுந்தபடி ஃபிட்னஸ் கொடுத்து ஆள் பாதி ஆடை பாதி. ஆள் 50% இருக்கணும், ஆடை 50% இருக்கணும். ஆள் 25% இருந்து 75% ஆடையை வச்சு சரிப்படுத்த முடியுமான்னு நல்ல கதையோடு அந்த விஷயங்கள் ஒன்றி போயிருந்தால் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு. அப்படி இல்லை படம். அதான் சொல்கிறேன். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம் நேயர்களே. இது போன்ற பரபரப்பான சினிமா தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு ஃபைன் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைபர் ஆகியிருந்தால் மற்றவர்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஃபைன் மீடியா சேனலின் வெற்றி உங்கள் வெற்றி. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.